ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் ரீசெண்டாக பண்ண இஷ்யூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் இவர் வந்து மதுரை மாவட்டத்தில் பிசியோதெரபிஸ்டா இருக்காரு. இவரோட பேர் வந்து திவாகர். ஓகேவா? இவர் வந்து வேலை முடிச்சது போக மித்த நேரத்தில் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் கிரியேட் பண்ணி போட்டுக்கிருந்தாரு. அதாவது என்ன மாதிரி ரீல்ஸ்னா, இந்த மாதிரி ஃபேமஸான டைலாகு, இந்த மாதிரி படத்துல வந்து நல்ல ஃபேமஸான சீன்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கப்ப அவர் வந்து இந்த ரஜினி படத்துல வந்து வாட்டர்மெலன் சீன் வரும் பாருங்க, சூர்யா சார் பண்ணியிருப்பாரு, அதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அதுலதான் இவருக்கு ரீச் கிடைச்சிருக்கு. அதை பார்த்துதான் நிறைய பேர் வந்து இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவர் பண்றது ஒரு காமெடியா இருக்கு அப்படின்றனால எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு நிறைய இன்டர்வியூஸும் வந்திருக்கு. சோசியல் மீடியால வந்து நிறைய இன்டர்வியூஸும் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் அவரு வந்து நல்ல பேரோட தான் இருந்தாரு. பட வாய்ப்புமே வந்துச்சு. விஜய் சேதுபதி சாரோட ஏஸ் படத்துல எல்லாம் நடிச்சிருந்தாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்போ வந்து இவருக்கு கெட்ட பேர் ஆரம்பிச்சிச்சுன்னா, இவர் ஃபர்ஸ்ட் சூரி சாரை பத்தி தப்பா பேசினாரு. அங்கதான் இவருக்கு பிரச்சனையே முத ஆரம்பிச்சிச்சு. இப்ப இதுக்கு முன்னாடியுமே அவர் வந்து அப்படிதான் பேசுவாரு. நான் நல்லா நடிப்பேன், எனக்கு நடிப்பு சூப்பரா வரும், நான் வந்து சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிப்பேன், நான் தனுஷ் சார் மாதிரி நடிப்பேன், நான் வேற லெவலும் நடிப்பேன், என் நடிப்பு வந்து குறைய சொல்ல முடியாது, இந்த மாதிரிலாம் முன்னாடியுமே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு. அப்பெல்லாம் வந்து மக்கள் வந்து சரி இவர் காமெடி தான் பண்றாரு, சும்மா ஜோக் மாதிரி சொல்லிட்டு போறாரு, காமெடி பண்றாரு அப்படின்னு இதை பெருசா எடுத்துக்கல. எங்க வந்து மக்கள் வந்து இதை வந்து சீரியஸா எடுக்கிறாங்கன்னா, இவர் சூரி சாரை பத்தி தப்பா பேசுனதுதான். ஃபர்ஸ்ட் சூரி சார் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து சினிமா வாய்ப்பை தேடி சென்னைக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பு கிடைக்காதனால பெயிண்ட் அடிக்கிற வேலை, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரீஷியனா, இந்த மாதிரிலாம் ஃபேன் போடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய வேலை கஷ்டப்பட்டிருக்காரு. கஷ்டப்பட்டு அங்கங்க டைரக்டரேட் வாய்ப்பு வாங்கி அப்பயுமே ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப சின்ன ரோல் தான். அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா வின்னர் படத்துல வந்திருப்பாரு. வின்னர் படத்துல சூரியனை வந்து வடிவேல் சாருக்கு பின்னாடி வந்து சும்மா சும்மா நிக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கும். அதே மாதிரி தீபாவளி படம் பார்த்திருப்பீங்களா? தீபாவளி படத்துல ஏதோ சட்டையை கட்டிட்டு சுத்துற மாதிரி ஒரு ரோல் இருக்கும். அதையுமே அவர் சூப்பரா பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சின்ன வாய்ப்புகளை வாங்கி அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா கபடி குழு அப்படின்ற ஒரு படத்துல வந்து பரோட்டா சாப்பிட்ற சீன்ல வந்து பாப்புலர் ஆகி பரோட்டா சூரியன் அதுக்கப்புறம் அறிமுகமாகி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் காமெடியாக நடிச்சு, அதுக்கப்புறம் சந்தானம் சாருக்கு அப்புறம் வந்து சந்தானம் சாருக்கு அப்புறம் சூரி சார் தான் அப்படின்ற ஒரு பேரை வாங்கி, அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சாரோட விடுதலை படம் நடிச்சு தன்னை ஹீரோவும் ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமும் 4-5 படம் நடிச்சிட்டாரு. விடுதலை பார்ட் 1, பார்ட் 2, கருடன், கொட்டுக்காளி, அப்புறம் மாமன் 5 படம் நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் ஹீரோவா 5 படம் நடிச்சிட்டாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறினவரை வந்து ஒரு தப்பா பேசிட்டாரு. அதுதான் மக்களுக்கு வந்து ரொம்பவுமே கோபம் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து சூரி சார் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. நம்ம வந்து அவரோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா, அவரோட லைஃப் வந்து கொஞ்சமா அவரே டெவலப் பண்ணிக்கிட்டு கொஞ்சமா முன்னேறி வந்திருக்காரு. இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காரு. அவர் கஷ்டத்தை கொஞ்சம் கூட பார்க்காம இவர் என்ன சொல்லிட்டாரு, சூரியனா வந்து இந்த மாதிரி வந்தாரு, அவர் 500,000 நடிக்கலாம், ஆனா நான்லாம் நடிக்க முடியாது, நான் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டரு, அதனால நான்லாம் நடிக்க முடியாது, எனக்கு வந்து 30 லட்சம் தான் கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னாரு. அப்பதான் வந்து இதே வந்துச்சு. ஏன்னா இவரும் வந்து டாக்டர் தான். ஓகேவா? டாக்டர் தான். இவர் வந்து நடிப்புல வந்து முன்னேறணும்னா போய் அதுல வந்து நடிப்புல பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நடிச்சு ஒவ்வொரு படமா நடிச்சு அவரோட நடிப்பு ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சேலரி இவர் கேட்டா பரவாயில்ல. இவர் எடுத்த எடுப்புலயே வந்து ஒரு 2 படம் நடிச்சிட்டாரா, உடனே வந்து 30 லட்சம்னு கேட்டா, சரி ஒரு 30 லட்சம் கேட்டாருன்னா கூட பரவாயில்ல. அதுக்கு வந்து சூரி சாரை வந்து கம்பேர் பண்ணி இவர் பேசுறாரு. இது வந்து இதுலதான் மக்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஹேட்டே ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹேட்டர்ஸே உங்களுக்கு அப்பதான் உருவாக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அடுத்துமே சும்மா இருக்கல. அடுத்த ஒரு இன்டர்வியூல போய் அட்லி சாரை வந்து யாருன்னே தெரியாதுன்றாரு. அது உரிமையில பேசுறாரு. சரி யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு சினிமா நாலேஜ் கிடையாது, நீங்க படம் பார்க்க மாட்டீங்க கூட வச்சுக்கோ. உரிமையில பேசுறாரு. யாருன்னே தெரியாது அப்படி பேசுறாரு. அட்லி சார் யாருன்னு
எல்லாருக்குமே தெரியும். புது படங்கள் பெருசா பாக்குறது இல்ல அப்படின்றவங்களை தவிர்த்து யங் ஜென்ரேஷன் அப்புறம் வந்து புது படங்கள் பாக்குறது எல்லாருக்குமே தெரியும். அட்லி சார் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். சங்கர் சாருக்கு அசிஸ்டண்டா இருந்து அதுக்கப்புறம் ராஜா ராணின்னு ஒரு படத்துல வந்து டெபியூட் கொடுத்து அதுக்கப்புறம் விஜய் சாரோட அடுத்து டெரி, பிகிலு, மெர்சலு இந்த படம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஜவான் வந்து ஷாருக்கான் சாரை வச்சு டைரக்ட் பண்ணி 1000 கோடி கலெக்ஷன் எடுத்துட்டு இப்ப அல்லு அர்ஜுன் சாரை டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை போய் யாருன்னு தெரியலன்றாரு. சரி, அவருக்கு சினிமா நாலேஜ் இல்லாதனால யாருன்னு தெரியலன்னு சொல்றாருன்னா கூட நம்ம வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு உரிமையில பேசுறாரு. இந்த மாதிரி இவர் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு ரெண்டோட வாய முடியிருந்தா கூட எந்த பிரச்சனை இருக்கு. அடுத்து சூர்யா சாரையே வந்து வம்புழுக்கிறாரு. சூர்யா சாரோட கஜினி படத்துல வர சீனை எடுத்துதான் இவர் ரீக்ரியேட் பண்ணிதான் இவர் பாப்புலர் ஆனாரு. ஆனா அதுவே வந்து இவரை பார்த்து என்னமோ கருப்பு படத்துல சூர்யா சார் வச்ச மாதிரி இவர் பேசுறாரு. என்ன சொல்றதுன்னே நமக்கே தெரியல. இவருக்கு புரியுதா புரியலன்னே தெரியல. ஒரு பெரிய நியூஸ் சேனல் வந்து சூர்யா சார் வாட்டர் மெலன் சாப்பிடுவார்ல, அந்த சீனையும் இவர் வாட்டர் மெலன் சாப்பிடுவார்ல அந்த சீனையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ரியல் ஓஜி. அதுக்கு வந்து வெங்கட் பிரபு சாரும் சாந்தனு சாரும் வந்து அந்த ரீட்வீட் பண்ணி இந்த மாதிரி போடாதீங்க, இது ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்குமே வந்து இவர் வந்து அவங்களையுமே தப்பா பேசுறாரு. அவங்க என்னமோ இவர் வாய்ப்பை பறிச்சுக்கிட்டு இது பண்ற மாதிரி. சாந்தனு சாரை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி அவருக்கு வாய்ப்பு இல்லாதனால இவர் வாய்ப்பை பறிக்க பாக்குறாரு. அவர் எவ்வளவு பெரிய நடிகர், அவரு மாஸ்டர் படத்துல எல்லாம் நடிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய படம் நடிச்சும் இருக்காரு. அவரை பார்த்து இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் 2 படம் தான், அதுவும் கெஸ்ட் ரோல்ல தான் போனார். சும்மா வந்து போய் ஒரு வாட்டர் மெலன்ல தான் நடிச்சு காமிச்சாரு. அதுக்கு வந்து இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. வெங்கட் பிரபு சார் வந்து படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரக்டர் ஆகி மங்காத்தா, கோட்லாம் அவர் படம் தான், மாநாடு எல்லாம் அவர் படம் தான். அவ்வளவு பெரிய படங்கள் கொடுத்திருக்காரு. அவரையும் போய் இவர் இப்படி பேசுறாரு. ஏதோ பொறாமப்படுறாங்க. அதெல்லாம் நியாயமாவா இருக்கு? சரி, இவர் வந்து ஒரு பெரிய நடிகர்ப்பா. சரி, ஓகே, இவர் ஒரு பெரிய நடிகர், ஒரு 50-60 படம் பெரிய ஹீரோ, இவருக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு, ஒரு சம்பளமே எங்கிட்டும் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அவங்கள பார்த்து இந்த இது சொன்னா கூட ஏதோ நியாயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப கூட அது நியாயம் கிடையாதுதான். இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நியாயம் இருக்கும்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இப்பயே வந்து 2 படமும் என்னமோ தான். ஒரு படம் தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சாரோட படம் ஏஸ்ல தான் இவர் நடிச்சிருந்தாரு. வேற அக்யூஸ்டுன்னு ஒரு படம் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். மத்த படம் வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல. இந்த 2 படம் தான் எனக்கே தெரியும். ஏன் இதை வச்சுக்கிட்டு சரி இதோடையாவது சும்மா இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா, சாந்தனு சாரையும் இது பண்ணிட்டாரு, வெங்கட் பிரபு சாரையும் இது பண்ணிட்டாரு. அவங்க அவங்க இவரை ஒண்ணுமே சொல்லல. அவங்க இவரை ஒண்ணுமே சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கம்பாரிசன் பண்றது தப்பு. அவர் சூர்யா சார் வந்து பெரிய லெஜெண்ட். அவரை பத்தி இந்த மாதிரி, ஏன்னா வந்து சூர்யா சாரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூர்யா சார் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு, அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. ரொம்ப அவரு சூர்யா சாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. அவருமே நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பாரு. அவரை வந்து இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் சாந்தனு சாரும், அவரை வந்து இப்படி கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் சாந்தனு சாரும் வெங்கட் பிரபு சாரும் சொல்லியிருப்பாங்க. அதையுமே இவர் என்னமோ பொறாமப்படுறாங்கன்னு சொல்றாரு. இவரை பொறாமப்பட்டு அவங்களுக்கு என்ன பண்றது? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிப்போர்ட்டர்லாம் வந்து இது பண்ணியிருந்தாரு. அந்த தியேட்டர் வாசல்ல இந்த மாதிரி ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டப்போ, நான் நடிப்பு வரேன், நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ரிப்போர்ட்டரே கலாச்சிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் மீடியா பக்கம் மொத்தமா திரும்பிட்டாரு. இவரு மொத்தமா வந்து மீடியா பக்கமே திரும்பிட்டாரு. சரி, இதோடதான் நிப்பாட்டிக்கு வரும்னு பார்த்தா இனிமேல் தான் ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு. கலாட்டா சேனல்ல போய் கொடுத்தாரு. அங்க போய் கேட்டாங்க, நீங்க இந்த மாதிரி நான் பெரிய நடிகன்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு ஒரு கனவு உலகத்துல வாழ்றீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே வந்து உடனே கோவப்பட்டு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு அங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணி அங்க ஒரு பிரச்சனைய பண்ணி, சரி ஓகே இதோடதான் முடிச்சுக்குவாருன்னு பாத்தீங்கன்னா இனிமேல் தான் ஆரம்பிக்கிறாரு. சரி, இது வரைக்கும் சினிமா பிரபலங்களா, இதுக்கு மேல மீடியா, பிரஸ் ரிப்போர்ட்டரு, இவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு. அடுத்து கலாட்டா தான் ஃபர்ஸ்ட். அவங்க கூப்பிட்டு கேட்கறாங்க இந்த மாதிரி, அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க. ஒரு இன்டர்வியூனா எப்படி இருக்கும்? பாசிட்டிவான கேள்விகளும் இருக்கும், நெகட்டிவான கேள்விகளும் இருக்கும். சோசியல் மீடியால இருந்தாலும் சரி, ஒரு சினிமா ஆக்டர்ஸ், சீரியல் ஆக்டர்ஸ் யாரா இருந்தாலுமே சரி, மீடியாவை வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.
ஏன் லைக் ஒரு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ்மேன் யாரா இருந்தாலும் சரி, மீடியாவை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அவங்க கேட்கிற கேள்வி தப்பா இருந்தா கூட நீங்க தப்புன்னு சொல்லணுமே தவிர்த்து நீங்க எந்திரிச்சு ஓடக்கூடாது. அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசக்கூடாது. ஓகேவா? அவங்க அவங்க அவங்களுக்கு கேட்கறதா வேலை. பாசிட்டிவாவும் கேட்பாங்க, நெகட்டிவாவும் கேட்பாங்க. உங்களை நெகட்டிவா கேட்கக்கூடாதுன்னா அவங்க எதுக்கு உங்களை பாசிட்டிவா மட்டும் கேட்கணும்? அதான் கேள்வி. உங்களை நெகட்டிவா மட்டும் கேட்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் அவங்க எதுக்கு உங்களை பாசிட்டிவா மட்டும் கேட்கணும்? அப்படிதான் கேட்பாங்க. அவங்க நம்ம தான் சொல்லணும். அவங்க பாசிட்டிவா கேட்டாங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லணும், நெகட்டிவா கேட்டாங்கனாலும் அதுக்கும் பதில் சொல்லணும். அவங்க கொஸ்டின் தப்பா கேட்டாலும் அதையும் கண்டிக்கணும். அவங்க தப்பா கேட்கறீங்க, இப்பெல்லாம் கேட்கக்கூடாது, ஏன் அப்படி கேட்கறீங்கன்னு கேட்கணும். அதை விட்டுவிட்டு இவர் வாட்டுக்கு எந்திரிச்சு போய் தப்பு தப்பா மீடியாவை பத்தி தப்பு தப்பா போடுறாரு. இது ஒரு ஃப்ராட் யூடியூப் சேனலு, இந்த மாதிரி ஏதாவது தப்பு தப்பா போடுறாரு. ஃப்ராட் யூடியூப் சேனலு, இந்த யூடியூப் சேனல் எல்லாரோட ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி இந்த யூடியூப் சேனல்ல ரொம்ப தப்பா இருக்கு. அதுவும் அந்த ஆங்கர் ரொம்ப மோசமா பேசுறாரு. கைகால் விளங்காம போயிருன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. எதுக்கு இந்த வேலை? அவர் கேட்கிறாருன்னா ஓகே தம்பி, நீங்க கேட்கறது தப்பா இருக்கு, அப்படி இப்படி நீங்க தானே எதிர்த்து பேசணும். அவரு என்ன கேட்டாலும் சரி, நீங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல. நீங்க வாட்டுக்கு எந்திரிச்சுட்டு அவர் தப்பு, இவர் தப்பு, அந்த யூடியூப் சேனல்ல ஃப்ராட் யூடியூப் சேனல் இப்படிலாம் சொன்னா எப்படி? ஒரு காலத்துல அவங்க தானே உங்களை வளர்த்தும் விட்டாங்க. அதை யோசிக்கணும்ல. இப்போ அவங்களே உங்களுக்கு கேள்வியும் கேட்கறாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு எதிராக கேள்வியும் வருது. ஓகேவா? அவங்கதான் உங்களை வளர்த்து விட்டாங்க. வளர்த்து விட்டவங்களே ஏன் உங்களை கீழே தள்ளி விடணும்னு நினைக்க போறாங்க? அப்போ நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ இவர் இந்த மாதிரி ஒரு சேனல் மட்டும் போகல, எல்லா சேனலும் இதே வேலைதான் பாக்குறாரு. நிறைய சேனலுக்கு போயிட்டாருங்க. சரி, அந்த ஒரு சேனல்ல பட்டாரு, அடுத்த ஒரு சேனலுக்கு போனாரு. அடுத்துமே அதே மாதிரிதான். அவர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மலா வழக்கம் போல இந்த மாதிரி சூரி சாரை பத்தி பேசிருக்கீங்க அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சோன்னே உடனே அவர் எந்திரிச்சிருவாரு. ஏதாவது கான்ட்ரவர்சியா கேட்டாலே உடனே எந்திரிச்சிருவாரு. இந்த மாதிரி இவரை பத்தி பேசுறீங்க, அவரை பத்தி பேசுனீங்க அப்படின்னு ஏதாவது சொன்னோம்னா உடனே எந்திரிச்சு டீசெண்டான கொஸ்டின் தானமா கேட்க சொன்னேன், அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை ஓட்டி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய யூடியூப் சேனல் வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கவின்னு ஒருத்தரோட ஆணவ கொலை நடந்துச்சு பாத்தீங்க, சுஜித்னு ஒருத்தர் கூட கொண்டாடுன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எடுத்து இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி அவருக்கு தெரியவே தெரியாது. சுர்ஜித் பத்தி இதா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் எங்க இது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேவையா அவருக்கு? அதுக்கப்புறம் ஜிபி முத்தானனை ரொம்ப தப்பா பேசியிருக்காரு. அவர் லோ காஸ்ட், அவரை பத்தி பேசாதீங்க, அவர் லோ கிளாஸ், இப்படி பேசுறாரு. இவர் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு திறமை இருக்கா? அதுதான் பார்க்கணும். திறமை இருக்கா? அவங்கவுங்க மேல போய்கிட்டே தான் இருப்பாங்க. கேஸ்ட் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க திறமையை வச்சுதான் மேல போறாங்க. நீங்க இப்பயுமே கேஸ்ட் இருந்தீங்கன்னா, லோ காஸ்ட் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஜிபி முத்தான அவர் டிக்டாக்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் யூடியூப் டிக்டாக் க்ளோஸ் பண்ணோட யூடியூப் வந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் டிவி வரைக்கும் போய் பிக் பாஸ் போய் விஜய் டிவி வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. இப்போ அவர் லோ கிளாஸ்ன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படியோ அவரோட முயற்சி, அவரோட உழைப்பினால அவர் போயிட்டு வந்துட்டாரு, ஒரு உயரத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. அவரை பார்த்து நீங்க இப்படி தப்பா பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, ஓகே, நீங்க ஒரு டாக்டரு, நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட், நீங்க இந்த மாதிரி ஜாதி பார்த்து தான் எல்லாரையுமே பேஷண்ட்ஸ் எல்லாம் பாப்பீங்களா? ஜாதி பார்த்து தான் பேஷண்ட்ஸ் எல்லாம் பாப்பீங்களா? அப்படி பார்த்தா அவர் டாக்டரே கிடையாது. ஃபர்ஸ்ட் எதுக்கு சம்பந்தமே இல்லை. ஜிபி முத்து அண்ணன் உங்களை பத்தி பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் பேசியிருக்காரு, ஆமா பேசியிருக்காரு, ஆமாங்க பேசியிருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதை சொல்லலாம். இல்லாட்டி நீங்க அதை எதிர்த்து கூட பேசுங்களேன். எதிர்த்து கூட பேசுங்க. அதை யார் உங்களை கேட்க போறது? எதிர்த்து கூட பேசுனீங்கனாலும் சரி, நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி போலாம். அதை விட்டுட்டு நீங்க வாட்டுக்கு எதிர்த்து போயிட்டு அவர் லோ காஸ்ட், லோ கிளாஸ், அவங்களெல்லாம் நம்ம வளர்த்து விடக்கூடாது. இத்தனைக்கு அந்த ஆங்கர் சொல்றாரு, சும்மா அவர் பேரை சொல்ல வேணாம், பொதுவாக சொல்லுங்கன்னா இல்ல இல்ல அவரை பத்தி பேசினா கீழே அவர் போட்டோவை போடுவாங்க, அது எனக்கு அசிங்கம். என்னங்க அசிங்கம்? என்ன அசிங்கம்? நீங்க போய் இந்த மீடியால எல்லாம் பண்றீங்களே, இந்த என்னங்க அசிங்கம்? அவரை பத்தி பேசினா அசிங்கமா? இத்தனைக்கும் அவர் சொல்றாரு, அவர் பேசுனா ஜிபி முத்தான ப்ராப்ளம் ஆயிடுவார். எதை கேட்க வேண்டியதுன்னு பாருங்க.
ஜிபி மூத்தன் ஆல்ரெடி ஃபேமஸ் ஆகி விஜய் டிவிக்கு போயிட்டாரு. விஜய் டிவிக்கு போயிட்டு வந்துட்டார். குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ பண்ணியிருக்காரு. பிக் பாஸ்க்கும் போயிட்டு வந்துட்டாரு. அவர் இவர் சொல்றதுனால ஃபேமஸ் ஆயிடுவார். என்னங்க ஒரு நியாயமா ஒண்ணு பேசலாம். அவரை பத்தி பேசினா இவர் வேணா பாப்புலர் ஆவாரு, அப்படி கூட சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன்னா ஆல்ரெடி அவருமே ஃபேமஸா இருந்தவர் தானே. அவர் எதுக்கு ஒரு பேரை சொல்லி அவர் எதுக்கு ஃபேமஸ் ஆக போறாரு? அவர் பேரை சொல்லி கூட ஒரு ஃபேமஸ் ஆகலாம் சொல்லலாம்ல. அதுக்கு ஜிபி மூத்தாண்டனுமே மறுபடியுமே வீடியோ போட்டிருந்தாரு. பாயிண்ட் தான். ஏன்னா ஒரு மனுஷனை சக மனுஷனா தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஜாதி என்ன இதுன்னா பிறக்கும் போதே ஜாதி என்ன கூடவேவா பிறந்து வருது. ஜிபி மூத்தாண்டனுமே அதுக்கு ரிப்ளை போட்டாரு. இந்த மாதிரி ஜாதி பத்தி பேசாத, நீ இருக்கு அதெல்லாம் பேசுற மாதிரி அவரு வீடியோ போட்டாரு. அது நியாயமான வீடியோ. ஏன்னா ஒரு மனுஷனை சக மனுஷனா பார்க்கணும். அதை விட்டு இந்த ஜாதி அந்த ஜாதி, என்ன இந்த ஜாதி அந்த ஜாதி, மேல் ஜாதின்னு சொல்றவங்க எல்லாருமே வானத்துல இருந்து குதிச்சிட்டாங்களா? மேல் ஜாதின்னு சொல்ற எல்லாருமே வானத்துல இருந்து குதிச்சிட்டாங்க, மற்றவங்க எல்லாருமே பூமியில சாதாரணமா பிறந்தவங்க, அப்படிதானே அர்த்தமா சொல்றீங்களா? எல்லாருமே பூமியில தானே இருக்கோம், எல்லாருமே இங்கதான் இருக்கோம், எல்லாருமே ஒன்னா தானே இருக்கோம். இதுல ஜாதின்னு எப்படி பிரிவு வருதுன்னு தான் எனக்கும் புரியல. சரி, ஓகே, இதை விட்டா பேசிட்டே போலாம். இதெல்லாம் பெரிய டாபிக். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாரு. ஜெய்மணி வேளாண்னாக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்தாரு. இன்டர்வியூ கொடுத்துட்டு அவர் கேட்கிற கேள்விக்கு இவர் ஓடுறாரு. ஆனா அப்போதான் அந்த வீடியோல தான் ஒரு விஷயமே புரியுது. என்னன்னா இவர் பேமெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுறாரு போல இருக்கு, பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுறாரு போல இருக்கு. அதுவுமே அப்பதான் தெரியுது. அந்த பேமெண்ட் அவர் வாட்டுக்கு ஜெய்மணி வேளாண் கொஸ்டின் கேட்கிறாரு, இவர் வாட்டுக்கு எந்திரிச்சு பாயிலே எந்திரிச்சு போறாரு. கேட்க கேட்க இவர் என்ன சொல்றாரு, பேமெண்ட் கொடுக்காம ஏமாத்துறதுக்காக தான் அந்த மாதிரி பண்றீங்க, பேமெண்ட் கொடுக்காம. அவர் சொல்றாரு, ஜெய்மணி வேளாணாவே சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க பேமெண்ட் தானே அவங்களுக்கு கொடுக்குறோம், வாங்க ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அப்படி சொன்னாலுமே நீங்க பேமெண்ட் கொடுக்காததுக்காக தான் அப்படி பண்றீங்க, பேமெண்ட் கொடுக்க கூடாதுன்னு பண்றீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னை விடுங்க விடுங்க சொல்லிக்கிறவர் பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போக மாட்டேங்கிறாரு. அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு ரோட்ல போறவங்களாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வாட்டுக்கு வீடியோ எடுத்து இந்த மாதிரி மிரட்டுறாங்க இப்பெல்லாம் வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் லாஸ்டா கூட ஒரு சேனல் போனாரு, அவர் கூட வச்சு கிளின்னு மிச்சதுல அவர் வாட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் கூட அவர் கூட மறுபடியும் இன்னொரு சேனல்ல போய் இந்த மாதிரி ஒரு பைக்ல உள்ள ஃபைட் இருக்கு, இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் போட்டு விட்டாரு. தேவையா? ஒரு வாய்ப்பு கிடைக்குது, உங்களுக்கு நடிப்பு திறமை இருக்கு இல்ல அதை இந்த இடத்துல விட்டுருங்க. நீங்க நடிக்கிறீங்க நடிக்கல அதை விட்டுருங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அப்படி கிடைக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கணும்ல. அதை இப்படி வீணடிக்கலாமா? சரி, நமக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்றதுக்காக மற்றவங்கள பூரா தாழ்த்தி பேசலாமா? அது தப்பு இல்லை. நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். அதுதான் நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒண்ணு. அதை விட்டுட்டு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் பெரிய ஆளு, மற்றவங்களுக்குலாம் உனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது, என்ன நீ தப்பா பேசுறல, உனக்கு வாய்ப்பு கிடையாது, இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வாய்ப்பு கிடைக்கிறவங்க தான் வாய்ப்பு கிடைக்காதவங்களையும் ஹெல்ப் பண்ணி ஏற்றி விடணும், மேலே ஏற்றி விடணும். அதை விட்டுட்டு இவங்களே வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கெல்லாம் கிடைக்காது, நீ என்ன பத்தி தப்பா பேசுற, உனக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சரி, நாளைக்கு இவருக்கே வாய்ப்பு இல்லாம போயிருச்சு, என்ன பண்ணுவாரு? அவ்வளவுதான். சினிமான்றது திறமை இருக்கிறவன் மட்டும்தான் சினிமால சர்வே பண்ணவே முடியும். திறமை இல்லாதவங்களால சினிமால சர்வே பண்ணவே முடியாது. என்னதான் ஃபேமஸ் இருந்தாலும், என்னதான் பணம் இருந்தாலும், திறமை இல்லைன்னா உடனே வெளியேற வேண்டியதான், ஒரு வழியே கிடையாது. அதுவே தூக்கிப்பட்டு போயிடும் காலத்துல. அதுவே ஆட்டோமேட்டிக்கா தூக்கிப்பட்டு போயிடும். நம்ம கிட்டையும் கேட்காது, யார்ட்டையும் கேட்காது, அதுவே தூக்கிப்பட்டு போய்கிட்டே இருக்கும். ஃபேமஸ் இருக்கிறப்பயே அதை பயன்படுத்தி இவர் போய்க்கலாம். ஆனா இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பை கெடுத்து விட்டு உட்காந்துருக்காரு. சரி, இவருக்கு எடுத்துக்கிட்டாரு, இவரோட வாய்ப்பு இவருக்கு எடுத்துக்கிட்டாரு, அது அவரோட உரிமைன்னு வச்சுக்கோங்க. ஏதோ பண்ணி இவர் வாய்ப்பு ஒரே கெடுத்துக்கிட்டாரு, மத்தவங்க வாய்ப்பை சேர்த்து கெடுக்கிறாரு. இவர் இப்ப சினிமா பிரபலங்களை பத்தி தப்பா பேசியிருக்காரு. நாளை பண்ண ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர் என்ன நினைப்பாங்க, இவரை பத்தி என்ன நினைப்பாங்க? நாளை பண்ண இதே மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல இருந்து வர நடிகர்களை எப்படி அவங்க ஏத்துப்பாங்க, எப்படி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க? இவரை மாதிரியே தான் பேசுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாய்ப்பு போயிடாத.
அதை அவர் யோசிக்கவே மாட்டாரு. எத்தனையோ பேர் திறமைக்காக, எத்தனையோ பேருங்க திறமைய வச்சுக்கிட்டு வாய்ப்பை தேடி எத்தனையோ கம்பெனி ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கோம். சினிமா துறையில மட்டும் இல்லை, எல்லா வேலையிலுமே திறமைய வச்சுக்கிட்டுமே வாய்ப்பு நிறைய பேர் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. கிடைக்காம இருக்கு எத்தனையோ பேருக்கு. ஆனா கிடைச்சவங்களும் இதே மாதிரி பண்றப்பதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வாய்ப்பு உடனே கிடைக்காது. ஆனா அந்த வாய்ப்போட அருமையே தெரியாதவங்களுக்கு அது ஈஸியா கிடைச்சிருது. அது எப்படி ஆகுதுன்னா, திறமை இருக்கிறவங்க கடைசி வரைக்குமே திறமையை மட்டுமே வச்சுக்கிட்டு காத்திருக்க மாதிரியே ஆகி போயிருது. இப்பயே பாத்துக்கிட்டீங்கன்னா நடிப்பு திறமையை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் ஸ்டுடியோவா போயிட்டு இருப்பாங்க. அவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை எப்படி பார்ப்பாங்க? அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இத்தனை வருஷம் நம்ம நடிப்பு திறமையை காட்டிட்டோம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இதை சூப்பரா பயன்படுத்தி நம்ம முன்னேறணும் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப இவர் பாக்குற வேலை அவங்களுக்கு எவ்வளவு கடுப்பு கொடுக்கும். இவருக்கு நடிக்க தெரியும், நடிக்க தெரியல, அதெல்லாம் விட்டுருங்க. இவருக்கு நடிக்க தெரியும், நடிக்க தெரியாது, அதெல்லாம் விட்டுருங்க. இவர் என்னமோ கொண்டு போறாரு, திறமையாலதான் இவர் போயிருக்காருன்னு நம்ம வச்சுக்கோம். அப்படியே போயிருந்தாலும் இவர் இப்ப பண்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையான திறமையோட வெளியே காத்துக்கிட்டு இருக்கவங்க, வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன தோணும்? என்னடா வாய்ப்பு கிடைச்சிட்டு இவ்வளவு வேஸ்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னடா வாய்ப்பு கிடைச்சிட்டு இவ்வளவு வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காரு, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சா நம்ம முன்னேறி இருப்போமே, நம்ம குடும்பம் முன்னேறி இருப்போமே, நாளைக்கு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருக்கலாமே. எவ்வளவு கஷ்டம். என்ன சொல்றதுன்னே தெரியல. சோசியல் மீடியால இருந்து வரவங்களுமே இனிமேல் கஷ்டப்படுற மாதிரி தான் ஆக போகுது. ஏன்னா இவர் இப்படி பேசிட்டாருல, சினிமா பிரபலங்கள்லாம் பேசிட்டாரு. இனிமேல் சோசியல் மீடியால இருந்து வரவங்களெல்லாம் அவங்க எப்படி பார்ப்பாங்க? அந்த ஹீரோஸ் எல்லாம் சோசியல் மீடியால வரவங்களை எப்படி பார்ப்பாங்க? இவர மாதிரி யோசிப்பாங்க, இவர் மாதிரி பண்ணுவாங்களோ, இவர் மாதிரி தப்பா பேசுவாங்களோ, வளர்ந்துட்டா அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் போகுது. சோசியல் மீடியாலேயே நிறைய பேர் டேலண்ட்டை காட்டுறாங்க. உண்மையிலேயே நிறைய பேர் உண்மையா நடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, நல்லா நடிக்கிறவங்க. அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு போக மாட்டேங்குது. அதான் வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்றீங்க. வாய்ப்பு கிடைக்காம இயங்குறாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட போய் கேளுங்க அந்த வாய்ப்போட அருமை என்னன்னு, அவங்க தெளிவா சொல்லுவாங்க. இப்ப எதுக்காக இவரை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இவர் அவர் இது பண்ணிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டா கூட பரவாயில்ல, இவரால மத்தவங்களோட வாய்ப்பும் போகுது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சினிமாக்காக எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, என் திறமையை நான் காட்ட முடியாதான்னு எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்காங்க. இவர்னால எல்லாரோட வாய்ப்பும் போக போகுது. அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. சரி, ஓகே, அவரை பத்தி பேசினா பேசிக்கிட்டே தான் போகணும். இப்போ கூட ரீசெண்டா பிக் பாஸ் போக போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. போனாருன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.